அண்மை செய்தி. நான் எனது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளேன் என நடிகர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்த விவரங்கள். மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகம் முழுவதும் இன்று ஒரே கட்டமாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 40% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய சூழல்ல சென்னையில 3 தொகுதிகள் மக்களவை தொகுதிகளிலுமே தமிழக அளவுல குறைவான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 3 தொகுதியிலுமே 40% வாக்குப்பதிவு கூட ஒரு மணி நிலவரப்படி எட்டப்படாத சூழ்நிலையில தமிழகம் முழுவதையும் பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றி வருகின்றனர். அந்த வகையில சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையத்துல நடிகர் விஜய் வாக்குப்பதிவு செய்வதற்காக வெளிநாட்டிலிருந்து படப்பிடிப்பிலிருந்து வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தனது ஜனநாயக கடமையை அவர் ஆற்றிவிட்டதாகவும் தங்களது ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் நேரடியாக அவர்களது வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு இந்திய வரலாற்றிலே அதிகப்படியான வாக்குப்பதிவு என்பது பதிவு செய்யப்பட்டது. அதை காட்டிலும் அதிகமான வாக்குப்பதிவை பதிவு செய்ய வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழல்ல அதனைத் தொடர்ந்து தனது ஜனநாயக கடமையாற்றுவது மட்டுமல்லாமல் தனது ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் அவர்களது வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான கோரிக்கையாக வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.